தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவை. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், ஆனால் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு அடுத்தடுத்து உணரக்கூடிய சூழ்நிலை தான் இருப்பீங்க. வருமானம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூடுதல் முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும். சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது, நிறைய நல்லது நடக்கக்கூடிய நேரம். ஆனால் எல்லா நல்லதுமே ஒரு பிரச்சனையோட தான் உங்களுக்கு தொடங்குன்னு சொல்லலாம். முன் கோபம் காரணமாக இந்த நேரம் நிறைய வாய்ப்புகளை நீங்கள் இழந்துடலாம். அதனால் கோபத்தை கட்டுப்படுத்துங்க, முன் கோபத்தை குறைங்க. இந்த நேரத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து வரக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது. வயசில் மூத்தவங்க சொல்கிற அறிவுரை கேட்டுக்கிறது நல்லது. நிதானம் தான் இந்த நேரம் உங்களுக்கு பிரதானம்னு சொல்லலாம். வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்ததை விட நல்லது கொஞ்சம் நல்லாவே நடக்கும். தொடர்ந்து முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க. தெய்வத்தால் ஆகாதனாலுமே முயற்சி தன் மெய்வரத்தை கூலித்தருங்கிறதா உண்மை. வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை மேலுமே நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? என்ன மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். ஜோதிடத்தில் 9ஆவதாக வரக்கூடிய ராசி தாங்க இந்த தனுசு ராசி. நவகிரகத்தில் முழு சுபகரம் சொல்லக்கூடிய குரு பகவான் ஆளக்கூடிய ராசி நெருப்பு ராசி. இவங்க ரெட்டை இயல்புடையவங்கன்னு சொல்லலாம். அதாவது சாகசமான மனநிலைமை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க, சுதந்திர மனப்பான்மை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. அன்புக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை, அதிகாரம் செலுத்துறதோ கட்டளை இடுறதோ இவங்க கிட்ட பிடிக்காது. எந்த விஷயத்திலுமே எளிதில் கோபப்படாமல் சூழ்நிலையை சிறப்பாக கையாளக்கூடிய மனப்பக்கம் கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசி அன்புகள். தனுசு ராசியோட சின்னமே வில் தான். விழுந்திருக்கக்கூடிய குதிரை வீரன்னு சொல்லலாம். நீங்கள் இந்த குதிரை வீரன் மாதிரி தான். எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு நிலையான இலக்கு நிர்ணயித்து நீங்கள் பயணிக்கப்படுறப்ப அந்த அத்தனை விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமைங்கிறதா உண்மை. இயல்பாகவே தாராள மனப்பான்மை கொண்டவங்க தான் நீங்கள். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, தொண்டு செய்கிறதுல ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். இரட்டை இயல்பு கொண்டவங்களா இருக்கிறதால ஒரு முக்கியமான விஷயத்தில் முடிவு எடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் குழப்பாடுவீங்க. சிறப்பான குணம் என்னென்னா மற்றவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய உணர்ச்சிக்கு மதிப்பளிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. ரொம்ப தைரியசாலின்னு சொல்லலாம். கடினமான சூழ்நிலை கூட பொறுமையை கையாளுவீங்க. கஷ்டமான சூழ்நிலை கூட நேர்மையாக செயல்படுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் புத்திசாலித்தனம், கடின உழைப்பு, முன்னேறணுங்கிற ஒரு எண்ணம் இது எல்லாமே கூடவே பிறந்ததுன்னு சொல்லலாம். குரு பகவான் ஆளக்கூடிய ராசி தனுசுங்கிறதால செல்வாக்கு மிக்கவங்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் பணங்கிறது பெருசு இல்லை, பணத்தை விட குணம்தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கல்வி, நிர்வாகம், மருத்துவம், ஆன்மீகம், அரசியல், நீதித்துறை எதில் நுழைஞ்சாலுமே சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். மற்றவங்களுடைய மதிப்பு மரியாதை பெறக்கூடிய நபராக இருப்பாங்க. சகல விலைகளையும் கற்றுத்தரக்கூடிய குரு ராசி ஆள்றதால கல்வி, புத்தகம், வியாபாரம், ஹோட்டல் தொழில் மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஈடுபடுறப்ப அதிக வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம். தனுசு ராசி சேர்ந்தவங்க உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பொறுப்போடு நீங்கள் செயல்பட்டாலே போதும் உங்கள் குடும்ப வாழ்க்கை அற்புதமாக அமையும். பெரும்பாலுமே தனுசு ராசி அன்போடு இருக்கக்கூடிய பலவீனம் என்னென்னா சுதந்திரமான மனப்பான்மை ஒரு பக்கம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் எதையுமே கொஞ்சம் மேலோட்டமாக எடுத்துக்குவீங்கிறதா உண்மை. இதுதான் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன மனசாமி பிரிவை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்த தயங்கக்கூடாது. நீங்கள் வெளிப்படுத்த உங்களுக்கு தெரியறதில்லைங்கிறதா உண்மை. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பை நீங்கள் வெளிப்படுத்துகிறப்ப குடும்ப வாழ்க்கை சிறப்பாக நடக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எந்த பாதிப்புமே இல்லை. ஆனால் சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுங்கிறது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால தான் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன மனசாபமாவது மற்ற விஷயமாவது உங்களுக்கு ஏற்படுமே தவிர பெரிய பாதிப்புங்கிறது எதுவுமே இல்லை. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக இருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்க இயல்புங்கிறது இனிமையான பேசக்கூடிய விதங்கிறது இவங்க எல்லாருமே இவங்களை பிடிச்சிடும். தனுசு ராசி அன்புகள் குழந்தைகள் விஷயத்திலையும் உங்களுக்கு சிறப்பான குழந்தைங்களை பெறக்கூடிய வாய்ப்பு, குழந்தைங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே பெருமாள் வழிபாடை செய்யணும். குரு பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால இந்த வியாழக்கிழமை நாட்களில் குரு பகவான் வழிபாடை செய்கிறது, மஞ்சள் வஸ்திரங்களை குரு பகவானுக்கு சாத்துறது, நீங்களுமே மஞ்சள் நிற உடைகளை அந்த வியாழக்கிழமை நாட்களில் அணிகிறது. அப்படி முடியாதவங்க ஒரு கைக்குட்டையாவது நீங்கள் மஞ்சள் நிறத்தில் வச்சுருக்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடையும் முன்னோர் வழிபாட்டையும் நீங்கள் சரியாக செய்யணும். இதை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் நடக்குங்கிறதா உண்மை. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், ஏழை எளியவங்க, வயதானவங்க இவங்களை எல்லாருக்குமே உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும். தாய் தந்தையை உங்கள் கூடவே வச்சு நீங்கள் பராமரிக்கிறப்ப உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அனுகூலமான பலன்கிறது தனுசு ராசி அன்றவர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். வயசில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நீங்கள் எப்போதும் பெற மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வர்றப்போ போதும் உங்கள் வாழ்க்கையில் எந்த கிரக மாற்றம் நடந்தாலும் சரி அற்புதமான வாழ்வாமைங்கிறது உண்மை. மேலுமே விருச்சிக ராசி அன்றவர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால்
ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். சனி பகவானுடைய நிலை பொறுத்த வரைக்குமே 3 அமர்ந்திருக்கிறார். சூரியனும் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் இருக்கிறதும், சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதும், தன குடும்ப ராசியை குரு பார்க்கிறார். இது எல்லாமே சாதகமான அமைப்பு தாங்க. செலவுக்கேற்ற வருமானமும் இந்த நேரம் உண்டு. சனி யோக பலனை அள்ளித்தரக்கூடிய நிலையில் இருக்கிறதால தொழிலையும் சரி, உத்தியோகத்திலும் சரி, படிப்படியான உயர்வான நிலையை பெற போறீங்க. இது வரைக்குமே நீங்கள் என்னதான் பாடுபட்டு சம்பாரிச்சாலுமே ஏதாவது ஒரு வகையில் பண விரயம் ஆயிருந்திருக்கும். அதிகமாக உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் மருத்துவ ரீதியான உடல் உபாதை ரீதியான செலவு அதிகமாக இருந்திருக்கலாம். வண்டி வாகன செலவு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். இது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு அமைந்திருக்குது. 10ல் கேது இருக்கிறதால தொழில் அபிவிருத்திங்கிறது சிறப்பாக அமையக்கூடிய நேரம். எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி, பங்குதாரர் விஷயமா இருக்கட்டும், ஒத்துழைப்பு இந்த நேரம் கிடைக்கும். அதுலேயுமே இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தகவல் தொழில்நுட்பத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வருமான உயர்வு மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் 7ஆம் வீட்டில் செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறதால வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இயல்பாக உங்களை மீறி கோபம் வெளிப்படும். எடுத்தறிஞ்சு பேசுறீங்க. இது பின்னாடி மனசு வருத்தத்தை ஏற்படுத்தலாம். அதனால கவனமா இருங்க. தாயோட உடல்நிலையிலும் கவனமா இருங்க. வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டாலே போதும், மன நிம்மதி தன்னால் அமைஞ்சிடும். ராசநாதன் குரு 6ல் இருக்கிறதால யார்கிட்டையும் பகையை வளர்த்துக்க வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனையை நீங்களாவே இழுத்து போட்டுக்க வேண்டாம். இயல்பாக உங்களுக்கு கொஞ்சம் இந்த வீர குணங்கிறது இந்த நேரத்தில் அதிகமாக தான் இருக்கும். யாராவது உதவின்னு கேட்டால் போதும் ஓடி போய் நின்றுடுவீங்க. அதுவே இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படுத்தும். கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்துங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்வது ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் இடம் பொருள் ஏவல் முக்கியம்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த சந்திராஷ்டம தினங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கணும். விளக்கு வைத்து இந்த நேரத்தில் நீங்கள் 2 நேரமும் தீபேற்றி வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலன வீடுகளில் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மறக்காமல் இந்த நேரத்தில் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வரணும். இதனால் குலதெய்வ அனுகிரகம் கிடைச்சாலே போதும், நல்ல மாற்றம் அடுத்தடுத்து உங்களுக்கு ஏற்படும்னு சொல்லலாம். யார் என்ன பிரச்சனைக்கு வந்தாலும் சரி, நீங்கள் சரியாக மட்டும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் கவனித்து எடுத்துகிட்டு வர பாருங்கள். குரு பகவானால் நல்ல பலன் வரக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குது. எல்லா வகையிலும் நல்லது தான். எல்லா முயற்சியுமே வெற்றி உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகம் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உண்டு. அவங்களால நன்மை ஏற்படுன்னு கேட்டிங்கன்னா நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குது. ஆனால் எதிர்பாலினத்தவரோட பழக்கிறப்ப கவனமாக இருங்க. சுப செலவு இந்த நேரம் இருக்கும். பண வரவுன்னு எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது. உங்கள் செயலில் யாராவது ஒருத்தர் இந்த நேரம் உங்களுக்கு உறுதுணையாக தான் அமைச்சிருப்பாங்க. அது வாழ்க்கை துணையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம். பல வகையில் இந்த நேரம் உங்களுக்கு ஆறுதல் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வாக்கு ஸ்தானத்தில் சுக்கரனோட சஞ்சாரம் இருக்கிறதால பேச்சு திறமைங்கிறதுக்கு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கை கொடுக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. எதிர்பார்த்த பண வருமானம் தாமதமானாலுமே இறுதியில் கைக்கு வந்து சேரும். தொழில் வியாபாரம் பற்றின கவலைங்கிறது உங்கள் மனசில் இல்லாமல் இல்லை. கொஞ்சம் முயற்சி கொடுங்க. கடினமான வேலையை கூட சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். ஏன்னா உங்கள் புத்தி ஆற்றல் சிறப்பு. பல கோணத்தில் யோசிக்கக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதால எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் உங்களால் சாதிக்க முடியும். உங்கள் பேச்சு திறமையால் பல வகையில் நல்ல பேர் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம்னாலுமே ஏதாவது ஒரு வகையில் உங்களை குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. கொஞ்சம் அனுசரித்து போக்குறது தான் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரம் தேவையில்லாத விஷயத்தில் மன வருத்தம் ஏற்படலாம். கவனமாக இருங்க. பழைய விஷயங்களை விவாதம் செய்கிறது வேண்டாம். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போனாலே போதும், நல்ல மாற்றம் உண்டாகும். குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய செயல்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் யாராவது பக்கபலமாக அமைவாங்க. இது ஒரு வகையில் உங்களுக்கு தெம்பு ஏற்படுத்தும். பல வகையிலும் சாதகமான பலனை ஏற்படுத்தும். திறமையான பேச்சு மூலமாக எதுலையுமே வெற்றி பெற போகிறீங்க. செலவு மட்டும் கொஞ்சம் குறைக்க பாருங்கள். இதுதான் உங்களுக்கு இந்த நேரம் நல்லது. அதுலேயுமே கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நட்பு வகையில் கொஞ்சம் நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். சில நேரம் விபரீதமான எண்ணம் இல்லாமல் தோன்றலாம். மனசை கட்டுப்படுத்த பாருங்கள். யோகா, தியானம் மாதிரியான விஷயங்கள் செய்கிறது நல்லது. தொடர்ந்து இந்த கடன் பிரச்சனை குறையணும்னா புதுசாக கடன் பெறதை நீங்கள் தவிர்த்துட்டாலே போதும். இந்த நேரத்தில் நிறைய திட்டங்கள், நிறைய ஆலோசனை உங்கள் மனசில் இருக்கலாம். ஆனால் கடன் நீங்கள் முழுமையாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு படிப்படியாக குறைச்சிட்டு வந்துட்டு பின்னாடி எதுவாக இருந்தாலும் செய்ய பாருங்கள். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பண உதவி இந்த நேரம் கிடைக்கும். எடுக்கிற வேலையில் எல்லாமே கவனமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உங்களுக்கு தான். மன வலிமை அதிகரிக்கக்கூடிய நேரம், மக்கள் மத்தியில் மதிப்பு கூடி வரக்கூடிய நேரம், பேச்சில் இனிமை இருந்துட்டாலே எதுலையுமே உங்களால் காரியம் சாதிக்க முடியும்னு சொல்லலாம். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் வெற்றி பெறணும்னா கொஞ்சம் கடின உழைப்பு தேவைப்படுதுன்னு சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து போக பாருங்கள். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. நண்பர்கள் வகையிலும் சரி, உறவினர் வகையிலும் சரி, இந்த நேரம் உங்கள் மனசுக்கு சரியில்லைன்னா அவங்கள விட்டு விலகி இருக்கிறதா நல்லது.
மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. தொழில் வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் உங்களுக்கு இந்த நேரம் சாதகம் தான். எதிரிகள் வகையில் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். மறைமுக எதிரி அதிகமாக இருப்பாங்க, கவனமாக இருங்க. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் சாதகமான நேரம் தான். போராடும் நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கரனுடைய சஞ்சாரங்கிறது எல்லா துறையிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். மற்றவங்களால இந்த நேரம் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் விரும்பினதை கேட்டு பெற போறீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் ஒரு நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது. பள்ளி கல்லூரியில் பணிபுரியக்கூடியவங்களா இருந்தால் ஏராளமான நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதவி உயர்வு மாதிரியான விஷயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே பைரவர் வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல எல்லா வல்ல நன்மைகளும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். மன அமைதியை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.